நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனை மண்டலங்களை ஒருமுகப்படுத்துவோம். இந்த நாள் உங்களை பார்ப்பது சந்தோஷம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் நன்றி. அடங்கியிருக்கிற மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளம்பி தாரும். சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்து கொடுக்கும் வாக்குத்தத்தங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் செய்தியை கேட்கப் போகிறோம். ஜெபத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். பிரத்யேகமாக கருணையின் கரங்கள் என்ற இந்த ஜோசுவா டிவியின் மூலமாக நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் மாறட்டும். வாசித்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வசனம். மத்தேயு என்கிற தேவ பக்தனை கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு எழுதி கொடுக்கிற முதல் காரியம் என்னவென்றால், ஜெபத்திற்கு பதில் உண்டு. சொல்லுங்க, ஜெபத்திற்கு பதில் உண்டு. அந்த வசனத்தின் வாசகர் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்னா, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். நமக்கு ஊர்ல பேராக விசுவாசி, ஆனா விசுவாசிக்கு என்ன இருக்காது? விசுவாசம் இருப்பதில்லை. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணின ஜெபத்துல உங்க ஜெபத்துல நீங்கள் எத்தனை பேர்கள் ஜெபித்து விசுவாசத்தோடு அதை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை இன்னைக்கு சோதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்னோடு அவர் பேசுகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தில் நீங்க ஜெபம் பண்ணினீர்கள் என்றால் பெறுவீர்கள். சொல்லுங்க, பெறுவீர்கள். என் லைஃப்ல எல்லாம் ஆணித்தரமாய் அடித்து சொல்ல முடியும், நான் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எதை கேட்டிருக்கிறேனோ அதை நான் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு இதுவரையும் சில விசுவாசம் இல்லாமல் கடமைக்காக கட்டாயத்திற்காக ஏதாவது நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்தை மாற்றி வைத்து விட்டு விசுவாசம் உள்ள ஒரு நல்ல ஜெப வாழ்விலே எனக்கு அதை தருவார் என்கிற விசுவாசத்தோடு எவைகளை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார் என்று ஆணித்தரமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ரெண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். அந்த வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை திருப்பலாமே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி சோதனை பண்ணுவோம். அல்லேலூயா. நம்பர் 2, விசுவாசத்தினால் வருகிற வாக்குத்தத்தம் என்னன்னா, அவருடைய பிள்ளை ஆவதற்கான அதிகாரம். சொல்லுங்க, நம்ம இயேசு என்னும் இரட்சகருடைய பிள்ளைகள்.
அந்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம், உங்களுக்கு மனப்பாடமாய் தெரிந்த வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தினால் வியாதிகள் சுகம் பெறும், நம்ம விரும்பின காரியங்கள் அவர் நாமத்தினால் நடக்கும். அவர் நாமத்தினால விசுவாசம் வைக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது எத்தனை பேர்னாலும் கண்டிஷன் அன்கண்டிஷன் எத்தனை பேர் ஆனாலும் அத்தனை பேர்களுக்கு அவருடைய பிள்ளை ஆவதற்கு இயேசப்பா அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சர்ச்சுக்கு வந்ததுனால அவருடைய பிள்ளைகள் ஆக முடியாது, ஞானஸ்தானம் எடுத்ததுனால அவருடைய பிள்ளை ஆக முடியாது, அவருக்கு கொடுத்ததுனால அவருடைய பிள்ளைகள் ஆக முடியாது. அவர் மேல விசுவாசம். ஆமை சொல்லுங்க. இயேசு ஒரு இடத்துல சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். அவர் உண்டென்றும் அவர் நாமத்தினால் எதை கேட்டால் அவர் தருவார் என்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் இந்த நல்ல பகல் பொழுதிலே பரிசுத்த தேவன் சபைக்கு படிப்பிக்கிற பிரதானமான இரண்டாவது காரியம், நீங்க தேவ பிள்ளையாவதற்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க அப்பா பேர்லாம் உங்க அம்மா பேர்லாம் உங்களுடையதான பயோடேட்டால போடுதீங்க, உங்க ஆதார் கார்டில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நல்ல காலையில உங்க பிரதான தகப்பனாகிய கிறிஸ்து உங்களை அவர் பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அது ஒரு பெரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை மூன்றாவது திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். கரங்களை தட்டி சோதனை பண்ணுங்க. மூன்றாவது, விசுவாசத்தினால் வருவ வாக்குத்தத்தம் வல்லமை கிடைக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வல்லமை. என்னது? வல்லமை கிடைக்கிறது. மிக தெளிவாக யோவான் இயேசப்பாவை முழு மனிதனாக முழு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிச்சயப்படுத்தி அறிமுகப்படுத்தி அந்த இடத்துல ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு விதைக்கிறார். பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமா சொல்லுங்க. ஏசப்பா மரித்தவனை உயிர்த்தெழ செய்திருக்கிறாரு. கடலில் சீசர்களோடு பிரயாணம் பண்ணும் பொழுது பிரயாணிக்கையிலே கடலும் காற்றும் எதிராய் வந்தது. அமிழ்ந்து போகிறோம், மரித்து போக போகிறோம் என்று கூக்குரலிட்ட பொழுது இயேசு எழுந்து, காற்றே கடலை அமைதலாய் இரு என்று சொன்ன பொழுது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டது. இயேசுடைய முதல் அற்புதம் கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை அவர் ரசமாக மாற்றினார். இப்ப இயேசப்பா நம்மளை பார்த்து சொல்லுதாரு, என்ன விசுவாசிக்கிறவன், என் மேல அன்பு வைத்திருக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களால அற்புத அடையாளம் செய்ய முடியும், உங்களால கடலில் நடக்க முடியும். ஆமென். ஆதலால் இந்த நல்ல காலையிலே கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வசனத்தை தெளிவுபடுத்துகிறாரு, பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். அப்படி விசுவாசம் நமக்கிட்ட இருக்கா? அப்படி ஏதாவது சாதனை படைச்சிருக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு சாதனை படைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்து ஒரு வசனத்தை கூடி அதற்கு ஆதாரமாக உங்களுக்கு அதை உறுதிப்படுத்துவதற்கு இதனுடைய நிருபவ கர்த்தாவாகிய நிருபவ எழுத்தாளன் ரோமாபுரிக்கு எழுதுகிறார். 10ஆம் அதிகாரம், ரோமர் 10:11 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. நம்ம பாட்டெல்லாம் பாடுதோம், வெட்கப்பட்டு போவதில்லையே. ஆமென் சொல்லுங்க. ஆனா யாரு வெட்கப்பட மாட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், இயேசு எனக்காக ஒரு நித்திய ஜீவனை எனக்காக அருள போய் இருக்கிறார், அவர் மறுபடியுமாய் வருவார். ஆமென். சில நெருக்கத்தில் வந்திருக்கலாம், சிலதை இழந்திருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு காலையில் ரோமாபுரிக்கு எழுதி கொடுக்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். நீங்க பல இடத்துல நம்ம வெட்கப்பட்டு நிற்க தெரியுமா? கடைக்காரன் வர சொல்ல ஒரு வெட்கம். அல்லேலூயா. நமக்கு வேலை இருந்துச்சு, இப்போ வேலை இல்லை, சமாதானம் இல்லை, வெட்கப்பட்டது போல தெரியலாம். ஆனால் அவரை, ஆமென் சொல்லுங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ரோமாபுரிக்கு தெளிவாக எழுதி கொடுக்கிறாரு, விசுவாசிக்கிறவன் என்னதான்? விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வெட்கப்பட மாட்டான். எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டு தலை குனிந்தீங்களோ, அவரை விசுவாசித்தால் மாத்திர போதும் அந்த வல்லமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நான்காவதாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் என்ன செய்வோமா? பிரவேசி. ஆம், அவருடைய கிரியைகள். ஆம், என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய ஒரு இளைப்பாறுதல் நமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வர முடிந்த வரையில ராத்திரி ஷிப்டுக்கும் வேலை செய்து நம்ம இளைப்பாறாம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நான்காவதாக தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், ஆவியில் இளைப்பாறுதல் நமக்கு தருவாராம். வாக்குத்தத்தம். ஆமென். அது தெளிவா சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ. யாரா? விசுவாசிக்கிறவங்களுக்கு இது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகளை உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன். விசுவாசிக்கல, நீங்க இளைப்பாற முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சபைகிட்ட பேசுறாரு. இந்த சபையில, இந்த வார்த்தையில, இந்த சேனல் மூலமாக கேட்கிற உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தெளிவான காரியத்தை சொல்கிறார். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. யாருக்கு இளைப்பாறுதல்னா, விசுவாசிக்கிறவனுக்கு இளைப்பாறுதல். இல்லாட்ட அவனுக்கு கிடையாது என்று ஆணித்தரமாய் பகிரங்கமாய் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு திட்டவட்டமாய் பேசுகிறார். இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறாரு, நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பீங்களா? ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர், நாங்க பூட்டியெல்லாம் எடுத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம், நீங்க இப்பவுமே எங்களுக்கு இளைப்பாற சொல்லுகிறீங்களே. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் திட்டவட்டமாய் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவரை விசுவாசிக்கிறவன் அவர் ஒரு நாளில் நம்மளை ஒரு இளைப்பாறுதலின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு போவார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அஞ்சாவதாக யாக்கோபினுடைய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 2:5 திருப்பிக் கொள்ளுங்கள். பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இந்த உலகத்தில் உள்ள தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்த பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாயும் தெரிந்து கொள்ளவில்லையா? கரங்களை தட்டி எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த நிருப எழுத்தாளன் நம்மள, பிரியமானவர்களே, பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, நீ கேளு, தேவன் இந்த உலகத்துல தரித்திரரை விசுவாசத்தினால என்ன செய்திருக்கிறாரு?
ஐஸ்வர்யானாக்குறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்களும் ஐஸ்வர்யவானா இருக்கிறோம்னு சொல்லி எத்தனை நம்புகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அம்பானியை விட படுத்த உடனே தூங்குது, அது ஒரு பெரிய என்னது ஐஸ்வர்யம். உங்க பணம் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகல, அது ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். நீங்க வாழ்க்கையில் அநேகருக்கு நான் சமாதானமா இருக்கிறேன்னு மற்றவங்க என்ன செய்றீங்க? சாட்சி பகருகிறீங்க, அது ஒரு ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஐஸ்வர்யமானுக்கு நம்ம சாப்பிடுற மாதிரி கஞ்சும் பயிரும் சாப்பிட முடியாது. அல்லேலூயா. பழைய சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான், சுகர் ஏறிடும். ஆனால் நம்மளை அதிலெல்லாம் ஐஸ்வர்யவானாக மாற்றி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை ஒன்னுடைய உங்க வசனத்துல உங்க இருதயத்துல பதிக்கலாமா? ஆனபடினால் ஆவிக்குரிய சுதந்திரம், சொல்லுங்க, ஆவிக்குரிய சுதந்திரம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆதலால் என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இந்த உலகத்தில் உள்ள தரித்திரரை விசுவாசத்தினால யாராக்கி இருக்கிறாரா? நீங்க என்னைக்காவது சொல்லுங்க, நான் தரித்திரனா இருக்கேன்னு என்னைக்கே சொல்லுங்க, நீங்க தரித்திரனா தான் இருப்பீங்க. நான் ஐஸ்வர்யவான் 10 தடவை சொல்லி பாருங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஆணித்தரமா சொல்ல முடியும், நான் ஒரு தரித்திரன் அல்ல, நான் என்னுடைய விசுவாசத்தினால நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஆமென் சொல்லுங்க. என் வாயிலிருந்து புறப்படுகிற தேவ வார்த்தையினால அநேகரை விசுவாசத்துக்குள்ளாக நடத்தி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய விசுவாச வாழ்க்கையினால அநேகர் அதை கேட்டு நம்பி தரித்திரம் அவங்களுக்கு மாறி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அநேகருக்கு சமாதான கேடு மாறி இருக்கிறது. ஆதலால் ஐஸ்வர்யவானாகும்படி தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை என்ன செய்வாராம்? சுதந்தரித்துக் கொள்ள அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லையா? இந்த ஊரை நீங்க சுதந்தரிப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஊரை நான் சுதந்தரிப்பேன், இந்த தேசத்தை நான் சுதந்தரிப்பேன். பரிசுத்த வேதாகமத்தில் மோசேக்கு பின்பாக கர்த்தர் ஒரு லீடர்ஷிப்புக்குள்ள யோசுவாவை கொண்டு வருகிறாரு. யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுகிறாரு, யோசுவாவே, நான் மோசே கிட்ட எப்படி இருந்தேனோ, மோசே கிட்ட எப்படி இருந்தேனோ அப்படி வாங்கூட இருப்பேன். அடுத்து கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணுதாரு, மென்ஷன் பண்ணுதாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்போம் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஊரை நம்ம என்ன செய்வோமா? சுதந்தரித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆனபடியால் இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. ரெண்டே காரியத்தை சொல்லி உங்களிடத்திலிருந்து தேவ சமூகத்தில் விடைபெறப் போகிறேன். வாசிக்கலாமே. 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன். கரங்க அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா என்று கரங்களை தட்டி. ஆவிக்குரிய அடிப்படை இதுதான். ஆவிக்குரிய அடிப்படை. ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தில் வருகிற வாக்குத்தத்தமாகும். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும், ஆமென் சொல்லுங்க, விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார் என்றும், ஆமென் சொல்லுங்க, சொந்த ஜனத்துக்குள்ளே வருவார் என்றும், சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளாதென்றும், அவரை சிலுவையிலே அடிக்கப்படுவார் என்றும், அவர் 3ஆம் நாள் உயிர் தழுவார் என்றும், விலையேற பெற்ற மூலைக்கல் ஆகிய கிறிஸ்துவை நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? ஆமென் சொல்லுங்க. அதனால் இன்னைக்கு காலையிலே ஒரு ஆவிக்குரிய அடிப்படை இதுதான். ஆமென் சொல்லுங்க. நீங்க உலகத்தில் எதை நம்பிக்கை வைக்கிறீங்களோ, விசுவாசம் வைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு ஒரு நாள் எதிராக மாறிடும். அல்லேலூயா. உங்களுக்கு உங்க செல்லு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இந்த செல்லுனால ஒரு நாள் உங்களை காட்டி கொடுத்துடும் இந்த செல்லு. ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன நோண்டுனீங்க, என்ன செய்றீங்க, எல்லாம் அது காட்டி கொடுத்து விடும். உங்க கணவன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள்,
அவங்க நம்பிக்கை வச்சுல ஒரு நாள் உங்களுக்கு வாங்கி தந்துட்டு உங்களுக்கு சொல்லி காட்டிடுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு சொல்லுகிறார், அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லாகிய சியோனில் தேவன் உங்களை வச்சிருக்கிறாரு. அவர்தான் சியோனின் ராஜாதி ராஜா. அதன் மேல் விசுவாசமாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவரில் விசுவாசமாய் இருக்கு. அவங்க விசுவாசம் வச்சோம்னா நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாளிலே உங்களை ஜெபம் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். 1 யோவானின் புத்தகம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச புத்தகம், வசனம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை கரங்களை தட்டி ஆவிக்குரிய உறுதி சொல்லுங்க. ஆவிக்குரிய உறுதி. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் சொல்லுங்க. நீங்க எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்துக்கு கேட்கணுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதை கேட்டாலும் என்னது கேட்கணுமா? அவருடைய சித்தத்துக்கு கேட்கணும். நீங்க ஒரு இடத்துக்கு போக சொல்ல தேவ சித்தத்துக்கு படியாக நீங்கள் புறப்படுகிறீங்களா? ஹலோ, அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல போனாலும் அதுக்கிட்ட நீங்க கத்துட்டு கேட்கணும், கத்தாவி இது தேவ சித்தம் இருக்கா? நம்ம ஆட்கள் கடன் வாங்குதல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆட்கள். அதுவும் சூப்பரான இப்போ என்னதுல வருது? சுய உதவிக்குழு. என்ன குழு? வாங்க சொல்ல இனிமையா இருக்கும். வாரம் புதன்கிழமை வந்து நிற்பான். வாங்க சொல்ல ஊருக்கே தெரியாது. என்ன தெரியாது? வாங்கி கெட்டலனா ஊர் தெரியும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டது உண்டா? அவர் நாமத்தில் செவி கொடுப்பார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சித்தத்துக்கு கேட்டா கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சித்தத்தை தேவனிடத்தில் இருந்து நாம் விரும்புகிறபடி அவரிடத்தில் கேட்டோம் என்றால் சித்தத்தின்படி அவர் செய்வார். நீங்க எதெல்லாம் இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்களோ அந்த கேட்ட அந்த காரியத்தில் தேவ சித்தம் இருக்கா? ஆமென் சொல்லுங்க. தேவ சித்தம் இருக்கா? தேவ சித்தம் இருந்தது என்றால் உங்களுக்கு அதை உங்க கையில கைகூடி வர செய்து அதை மீதி எடுக்க செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை லேட் ஆகும். ஆனால் லேட் ஆனாலும் தேவ சித்தம் இருந்தால் அது உங்க கையில தருவார். ஆபிரகாமை தேவ சித்தத்தின்படி தேவன் அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உங்க அப்பா செய்து வந்த தெய்வத்தை, உருவாக்கின தெய்வத்தை விட்டு வந்தால் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ உன் நிமித்தம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். சித்தம் நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஏற்பட்டாலும் சொன்னதை நிறைவேற்றினார் ஆண்டவர். ஆமென். சொன்னதை நிறைவேற்றினார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாள் வந்தவங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை கேட்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறவர்களாக மாற்ற கர்த்தர் உதவி செய்வார் என்று மனமாற வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைபொருளை வெளிப்படுத்தினீர். இப்பொழுது நாங்கள் பிரிகிறோம். நேசக்கரங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.